ஒரு 5 படம் 6 படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ஒரு போகிறது மாதிரி தெரியுது. அவர் புதுசா ட்ரை பண்ற மாதிரியும் தெரியுது சார். ஃபேமிலி படம் ட்ரை பண்ணுற மாதிரி ஹீரோ இமேஜ் உருவாயிருச்சு உங்களுக்கு. நான் கமல் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு அமெரிக்கா போயிருக்காரு. அந்த படம் நடிக்கிறதுக்கான சில மேக்கப் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு அமெரிக்கா போயிருக்காரு. சிம்பி சக்கரவர்த்தி இதுக்குள்ள வரும்போது பார்த்தா அஸ்வந்த் மாரிமுத்து வேற உள்ள வந்தார் இடையில. இந்த டைரக்டரா அந்த டைரக்டரா ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு தகவல் போச்சு. 174 கூட படம் ட்ராப்புங்கிற மாதிரி தகவல் போயிடுச்சு. அதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லிக்கலாம், சிவகார்த்தியன் வந்து சம்பளம் வாங்குற அந்த படத்துக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வாங்குறாரு. ப்ராஃபிட்டில் தான் ஷேர் வாங்குறாரு. நான் இந்த இடத்துல சொல்லிக்கல விரும்புகிறேன், விக்னேஷ்வன் வந்து வேறு ஹீரோக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவரே ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான். சுந்தரிசி எப்படி வந்து ஒரு ஹீரோ இன்ன வரைக்கும் நிற்கிறாரு, ஆள் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கார். யூத்னு ஒரு படம் பண்ணார் கென் கர்னாஸ், அதை எப்படி லைக் பண்ணாங்க உங்களுக்கு? 5 கோடியில் தயாரிக்கப்பட்ட படம் அது 90 கோடி ரூபாய்க்கு. பெரிய போராட்டம் தான் சூர்யாவுக்கு. நிறைய தோல்வி படங்களாக கொடுத்துட்டார். இதையாவது சக்ஸஸ் பண்ணணும். பட் அதுலேயும் பாருங்க ரொம்ப ஹைப்பை கிளப்பி விட்டார் தேவையில்லாம ஆர்ஜே பாலாஜி. த்ரிஷா வரதே நிறைய பேருக்கு இந்த படத்துல வராங்களா அப்படின்றதே தெரியாம இருந்துச்சு. அவங்களா கேட்டு வாங்கிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. இப்ப த்ரிஷாவும் எப்படி அவங்களா கேட்டு வாங்கியிருப்பாங்களா? இல்ல ஆடியோ லஞ்ச் அவங்களை இன்வைட் பண்ணல, மெயில் ஏதோ பண்ணியிருக்காங்க. த்ரிஷா எனக்கு தகவல் கொடுத்தாங்க, நான் போகலன்ட்டாங்க. காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், ரொம்ப நாளா சினிமால இருந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சினிமால இருக்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம்ன்றது நிறைய குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சினிமா சைடில் போய் சினிமாவா விஜயான்னு பார்த்தா விஜய் பக்கமே எல்லாரும் ஓடி இருந்த டைம் போய் இப்போ விஜய் வந்து ஜெயிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் சினிமா பக்கம் நம்ம போகலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அது நேச்சுரல் தான். நம்ம ஏன்னா அரசியலுக்கெல்லாம் அதுக்கும் சூடு பறகுது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. சினிமா ரிலீஸ் பண்ணுறதே கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அரசியல் எல்லாம் போவாங்க, மக்கள் பிஸியாக இருப்பாங்க, தியேட்டருக்கு வரது யோசிப்பாங்கண்ணா. பட் அதுதான் நடந்தது. பட் இப்போ கிட்டத்தட்ட இந்த அலை அடைத்து ஓய்ந்தது மாதிரி, இப்போ ஆமாம் ஓஞ்சது மாதிரி, இந்த அமைதிக்கு பின் புயல் சிலது, இது புயலுக்கு பின் அமைதி மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. அதில் எல்லாமே முடிஞ்சு இப்போ தமிழக முதலமைச்சராக பதவி பிரமாணம் பண்ண போகிறாரு. தனுஷ் அவர்கள் வந்து நிறைய படம் ரீசெண்டாக பண்ணி அது நிறைய தோல்வியிலேயே போயிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த படம் கரண் ஒரு படம் வந்துச்சு. இதுக்கு நிறைய ஹைப் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக வரப்போகுது, அதுக்கான ஆடியோ லான்ச்லலாம் நிறைய பேசி. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் தனுஷ் இப்படிலாம் ஹைப் கொடுக்கும்போதெல்லாம் அந்த ஒரு படம் வந்து தோல்வியில் போயிட்டு தான் முடியுது. அந்த வகையில் தான் இந்த கரை படமும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறேங்க? எதனால இவ்வளோ பெரிய தோல்வி? இல்லை, அதான் மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திடக்கூடாது. நீங்கள் நல்ல ஒரு படம் கொடுத்துட்டு அமைதி நல்ல படம் எடுத்துருக்கீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நீ வெற்றி பெற வைங்க, இந்த படத்தில் நல்ல கதையம்சம் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, நீ முடிச்சுட்டு போயிட்டா பரவாயில்ல. இது ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் கங்குவாலாம் அவ்வளோ சொன்னாங்க. அது மக்கள் ஏற்றுக்கல பெருசாக. இட்லி கடையும் அப்படி தான் கிட்டத்தட்ட சொன்னாங்க. பெரிய அளவில் பெரிய ரெஸ்பான்ஸ், பட் நல்ல ஃபீல் குட் படமாக இருந்தே தவிர பெரிய அளவில் போகல. அதே மாதிரி தான் இந்த குபேரா கூட அப்படி தான் சொன்னாங்க. பட் நல்ல கண்டென்ட் அது. பட் இங்கே போகலே தவிர தெலுங்கில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு. அது ஸோ நாகார்ஜுனாவோட சேர்ந்து பண்ணது கிட்டத்தட்ட 150 crores மேலே போன ஒரு படம்னு ஒரு தகவல் வந்தது. இல்லை, சில படங்கள் வந்து நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு மாறுதலாக வந்து மாட்டிக்கும். ஸோ குபேரா வந்து தனுஷ் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாருதே தெரியும். ஆனால் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்கள் வந்து நல்லா வளர்ந்து வேற ஒரு இமேஜில் போய் நிற்கிறார். அவர் இன்னும் அடுத்த கட்டமான ஒரு கதையம்சங்களோட வந்து படங்கள் போனால் சிறப்பாக, அதை தான் தனுஷ் ரசிகர்கள் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கான்னு நினைக்கிறேன். என்னதை அவர் திரும்ப வந்து இந்த ஒரு 5 படம் 6 படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ஒரு போகிறது மாதிரி தெரியுது. குபேரா அந்த ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. அவர் புதுசா ட்ரை பண்ற மாதிரியும் தெரியுது சார். ஃபேமிலி படம் ட்ரை பண்ணுற மாதிரி ஹீரோ இமேஜ் உருவாயிருச்சு உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு 10 பேர் அடிக்கணும், ஃபைட் பண்ணணும், அதெல்லாம் ஹீரோட சாங்ஸ் பண்ணணும், ரொம்ப அட்ராசிட்டி பண்ணணுங்கிற அளவுக்கு லைக் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜ் மேலே போயிட்டீங்க. இன்னமும் திரும்பி வந்து ரொம்ப கஷ்டப்படுறது, அம்மா கிட்ட அப்பாட்ட அடி வாங்குறது மாதிரி மாதிரிலாம் நீங்கள் நிறைய பண்ணிட்டார் உங்களுக்கு. வேலையில் பட்டதாரிலேருந்து நிறைய படங்கள் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் காதல் கொண்டையிலேருந்து எல்லாமே இப்போ வேறு லெவல். நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதோ எதிர்பார்க்குறான் ஆடியன்ஸ், அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இன்னமும் நீங்கள் இந்த பேட்டர்ன்லேயே கொண்டு போகக்கூடாது. ஸோ அப்படி தான் குபேர் வந்து இட்லி கடை இருந்தது. கரையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது நல்ல ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டாங்களே தவிர அது தனுஷ் பண்ண வேண்டிய ஒரு படமே இல்லை. ஆக்சுவலாக சொல்லுவாங்க, நல்லா பண்ணியிருக்காரு, பிரமாதம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வேறு விஷயம். பட் உங்களுக்கு ஏற்ற கதை அது இல்லை. 2 படம் 3 படம் பண்ண ஹீரோக்கள் பண்ணாத கதையை நீங்கள் வேறு லெவலுக்கு போயிட்டீங்க. அப்போ எதிர்பார்த்து வரும்போது, ஓ இது தானே, இது போய் தனுஷ் ஏன் பண்ணார் அப்படின்ட்டான். ஸோ அப்படி சொல்லும் போது என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான்.
ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மகிட்ட என்ன என்ன ஸ்டைல் எதிர்பார்க்குறாங்க, என்ன கண்டென்ட் தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து கமர்ஷியலாக கொண்டு பாரு. ஒரு சென்டிமெண்ட், ஒரு காமெடியோட கமர்ஷியல் இருக்கும் அவர் படத்தில். இப்போ வரைக்குமே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுஷ் அவர் ரஜினி சார் ஒரு கதை சொல்லும்போது கூட இந்த கதை நல்லா இருக்குது, இதுக்கு நான் பண்ண முடியாதுட்டேன். அப்போ வேறு யாரோ ஒருத்தங்க இருக்கா அந்த கதைக்கு. அப்போ நீங்கள் விஷப்பரிச்ச மாதிரி இந்த கதை ரஜினி சார் தான் பொண்ணு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது அதனால் இந்த கதைக்கு இந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தனுஷ் அவர் வந்து செலக்ட் பண்ண தான் சொல்லி விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இப்போ 7-8 படம் இந்த கையில் வச்சுருக்காரு. நீங்கள் இதே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுரன் எடுத்துங்க, கர்ணன் எடுத்துங்க, வடசென்னை 2 எடுத்துங்க. இதெல்லாம் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட். அது தனுஷ் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். உங்களை அதை லைக் பண்ணுறாங்க, அதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அதை தான் தரணும். நீங்கள் கரை மாதிரியோ குபேரா இட்லி கடை மாதிரியோ நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இந்த படம் கரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சு. காரணமே பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு தனுஷ் தேவையில்லை அப்படின்னு வந்து ரசிகர்கள் முடிவு பண்ணாங்க, பப்ளிக் ஆடியன்ஸும் முடிவு பண்ணாங்க. ஸோ நான் கூட நிறைய இதில் சொல்லியிருந்தேன், மே 4ஆம் தேதி வந்து முடிவு வருது, நீங்கள் ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணுறேங்கிறாங்க. ஐயோ, இது வந்து இந்த நேரத்தில் வந்து ஆடியன்ஸ் உள்ளேயே வரமாட்டாங்க. முதல்ல நீ நல்ல படம் வந்தால் உள்ளே வர மாட்டான். இது வேறு சுமாரான ஒரு படம் வேறு கொடுத்துட்டீங்க, எப்படி உள்ளே வருவான்? அதில் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு நீங்கள் வந்து 10ஆம் தேதி பண்ண கூட ரிலீஸ் பண்ணுங்க. நீங்கள் சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேசும்போது. பட் அவர்கள் ஏதோ பிளான், அவ்வளோதான், ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து படம் போவீங்கன்னு சொல்ல முடியும். நான் நடித்த நடிகர் எல்லாமே நல்லா பண்ணேன். கே. எஸ். ரவிக்குமார்லாம் பிரமாதம் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் மமிதா பைஜு கேரக்டர் தான் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அவங்க ரொம்ப சாமிங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு சேரை கட்டி டல் மேக்கப் போட்டு விட்டு ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு பொண்ணை நீங்கள் பொண்ணு எப்படி ஆடியன்ஸ் சேர்த்துவேன்? நீங்கள் படம் உட்காந்தா அப்படி ஸ்பீடு போகணுங்க. ஒன்றில் ஆரம்பித்தா அப்படியே நீங்கள் 10, 50, 100, 1000 வரைக்கும் கொண்டு போகணும். நீங்கள் 100லேருந்து 75, 50, 10 கொண்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்க முடியும்? அதனால் டோட்டலாக ரொம்ப ட்ரையான ஒரு இதாக சொன்னாங்க. பட் நல்ல மெசேஜ் சொல்லப்பட்டது. பட் இனிமேலாவது தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி கதைக்குள்ளே பண்ணாமல் நீங்கள் வேறு லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிக்கலாம் சார். அடுத்தபடியாக தனுஷ் அவர்கள் என்னதான் இருந்தாலும் படம் பண்ணிகிட்டே இருந்து தோல்வியில் போகிறாரு. இன்னொரு பக்கம் படம் வரப்போகுதுன்னு சொல்லி அதை ட்ராப் ஆகுது. அப்படியே நீங்கள் ரஜினி சார்னு சொன்னோடனே ரஜினி சார் ஞாபகத்துக்கு வராரு. ரஜினி சாரோட 173 படம் வந்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறதா இருந்துச்சு. இப்போ அது ட்ராப் ஆக போகுது, அது வராது அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. என்னதான் சார் நடக்குது? இல்லை, படம் ட்ராப் கிடையாது. அது வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சு, சிவி சக்கரவர்த்தி தான் டைரக்டர், எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸ்கிரிப்ட் ரஜினி சார்ட்ட கமல் சார்ட்ட கொடுத்துட்டாங்க, எல்லாம் பார்க்கப்பட்டிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, ரஜினி சார்னு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தேவை கதைக்குள்ளே, அது எதிர்பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அதை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் வந்து இந்த காலதாமதம் ஆச்சு. ஆனால் 2-3 ஷெடியூல் போட்டு கொஞ்சம் மிஸ் ஆனதுனால ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு தகவல் போச்சு. ஏன் 174 கூட படம் ட்ராப்புங்கிற மாதிரி தகவல் போயிடுச்சு. ஆனால் கமல் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு அமெரிக்கா போயிருக்கார். அந்த படம் நடிக்கிறதுக்கான சில மேக்கப் ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு அமெரிக்கா போயிருக்கார். அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சோன்னா 174 அது ரஜினி சார் கமல் நடிக்கிற படம் அது ஆரம்பிக்கும் போது நெல்சன் டைரக்ஷனில் இல்லை சிம்பி சக்கரவர்த்தி இதுக்குள்ளே வரும்போது அப்புறம் தான் அஸ்வத் மாரிமுத்து வேறு உள்ளே வந்தார் இடையில. இந்த டைரக்டரா அந்த டைரக்டரா, இன்னும் டைரக்டர் வந்து இறுதியாக ஒரு முடிவு பண்ணாத ஒரு சூழ்நிலை வேறு அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு மேட்ரு போய்கிட்டு டேரக்டர் இஷ்யூவே ரொம்ப நாள் போச்சு இல்லையா, போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சுந்தரசி விலகி போனார், நிறைய ஏற்கனவே வந்து கதை சொன்னாங்க. ரஜினி சார் தான் சொல்லி கதை ரொம்ப முக்கியங்கிறதுக்கு இதுதான். நீங்கள் ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டாங்க, நடிச்சிட்டோம்னா நாளைக்கு படம் சரியாக என்ன பண்ண முடியும்? கதை ரொம்ப முக்கியம். ரஜினி சார் ஃபில்ட்ரு பண்ணாங்க, நிறைய பேர்ட்ட கதை கேட்டாங்க. பட் இவர்கிட்ட தான் கேட்ட கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. இந்த கதையை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தல் வேறு வந்துருச்சு, அதனால இந்த கமல் தயாரிப்பு வேறு அந்த படம். ஸோ அதனால் தேர்தல் முடிஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பேசப்பட்டது. இப்போ தேர்தலும் முடிஞ்சாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, முதலமைச்சர் விஜய்ங்கிற அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு ட்ராவல் போய்கிட்டு இருக்குது. இப்போ அதற்கு வேண்டிய வேலைகள் இப்போது 173 படம் டைட்டில் இன்னும் வைக்கல. அதில் சோபனா வந்து ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி கம்மி, பாசில் ஜோசப்பு, பிரியங்கா மோகன், சந்தானம் கூட அதுக்குள்ளே வர மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. எஸ்ஜே சூர்யாவும் கிட்டத்தட்ட எல்லா பேருமே ஓரளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. பட் ஆரம்பிக்கிறது மட்டும் இன்னும் டேட் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ அதற்குள்ளே தான் அஸ்வத் வந்தனால தான் சிபி சக்கரவர்த்தி இல்லை இப்போ அஸ்வத் மாதிரி பண்ண போகிறாங்கிற அந்த ஒரு குழப்பம் வேறு ஓடிச்சு. அதில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. சார், முன்னெல்லாம் சினிமாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சின்ன ஹீரோ பண்ணும்போது பெரிய ஹீரோ படம் வரும்போது சின்ன ஹீரோ வந்து அதை அப்படியே நிறுத்தி வச்சு படம் போடாமல் இருக்கிற இஷ்யூலாம் தான் வரும். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, அதனால படங்கள் நிறைய ட்ராப் ஆச்சு, நிறைய படங்கள் வராமல் இருந்துச்சு, நிறைய படங்கள் போடாமல் இருந்துச்சு. எல்லாமே விஜய் அரசியலுக்கு வந்தது தான் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை அப்படி எடுத்துக்க முடியாதுமா. அந்தந்த நேரத்துக்கு தயாரிப்பாளருக்கு தெரியும், பல கோடி வச்சு படம் பண்ணுறவங்களுக்கு இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணால் சிறப்பாக இருக்கும்.
தேட்டர்ஸ் கிடைக்கணும் வேறு, இந்த நேரத்துக்கு பண்ண கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஓடிடி ரைட்ஸ் வேறு கொடுக்குறாங்க. இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 28 நாளில் நாங்கள் படத்தை போடணும் ஓடிடியில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து பெரிய விஷயங்க. படம் தயாரிக்கிறது கூட ஈஸி, அது விற்கிறது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது மிக மிக சிரமமாக இருக்குது. அதில் இந்த தேதின்னு பண்ணுறது. விஜய் அரசியலுக்கு போனதுனால படம் வரலையா, இல்லை அவர் இந்த காலத்தினால படம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் இந்த டைம் வரணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக வரும். அதை ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நிறைய படங்களே ஃபிக்ஸ் பண்ண டேட்டே மிஸ் ஆன படங்கள் நிறையா இருக்குது. இப்போ ஜனநாயகனா இந்த ஜனவரி 9 ரிலீஸ், இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகலை. கருப்பும் அதே மாதிரி தான், போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அது இது வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. இப்போ தான் May 14 இப்போ அது ரிலீஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதில். ஸோ லைக்கு அதே மாதிரி தான் எல்ஐக்கு பிரதிபலன படம், அதுவும் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம். நான் இந்த இடத்துல சொல்லிக்கல விரும்புகிறேன், விக்னேஷ்வன் வந்து வேறு ஹீரோக்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவரே ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான், ஆள் பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்கார். சுந்தரிசி எப்படி வந்து ஒரு ஹீரோ இன்ன வரைக்கும் நிற்கிறாரு. முதல்ல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அவருக்கு, சுந்தரிசியில் நீ வந்து பெரிய ஹீரோ ஆயிடுவேன் நீ அப்படின்லாம். பட் அவர் ஹீரோ நிற்கல இது வரைக்குமே. இப்போ யூத்னு ஒரு படம் பண்ணார் கென் கருணாஸ், அதை எப்படி லைக் பண்ணாங்க உங்களுக்கு? 5 கோடியில் தயாரிக்கப்பட்ட படம் அது 90 கோடி ரூபாய்க்கிட்ட வளர்ந்து கலெக்ஷன் அள்ளிச்சு. எப்படி சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லைக் மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்ப தோல்வியை சந்திச்சிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த கருப்பு படம் வந்து ரொம்ப வருஷமாக இந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வெளியிட போகிறாங்க. இது வந்து ஒரு பிளானாக தான் இருக்குமா அவங்களுக்கு? ஏன்னா எலெக்ஷன் டைமில் எல்லாரும் இதுவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்தால் சூர்யாவுக்கு வந்து ஒரு பேக்கப்பாக இருக்குமா அது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் சென்சார் முடிஞ்சு இப்போ தான் சரிட்டு வாங்கப்பட்ட ஒரு படம். இப்போ அது நிறைய நாட்கள் தள்ளி போய் இந்த படம் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி நிறைய பெரிய போராட்டம் தான் சூர்யாவுக்கு. நிறைய தோல்வி படங்களாக கொடுத்துட்டார். இதையாவது சக்ஸஸ் பண்ணணும், ஆடியன்ஸை தான் எதிர்பார்க்குறான். நல்ல நடிகர், ஆனால் இன்னைக்கு கொடுக்குற படம்லாம் தோல்வியில் போய் மாட்டுது. இல்லை கருப்பு மாட்டிடக்கூடாதுன்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் பார்த்து இது பண்ணாங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே படம் நல்லா வந்திருக்கிற ஒரு தகவல் வந்திருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. பட் அதுலேயும் பாருங்க ரொம்ப ஹைப்பை கிளப்பி விட்டார் தேவையில்லாம ஆர்ஜே பாலாஜி. இனிமேல் கருப்பண்ண சுவாமின்னா இந்த பாடு தான் நீ தெரிவிக்கின்றார். அது தவறு. அது நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? அதை கருப்பண்ண சுவாமின்னா நீங்கள் வந்து சென்னையை தவிர்த்து நீங்கள் வெளில போனீங்கன்னாலே வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. அதனுடைய டோனே வேறு, உங்களுக்கு கலரே. நீ இனிமேல் ஏன் பாடலில் தான் பூரா ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ மக்கள் எல்லாம் கோபத்தில் போவான். இப்போ நீ என்ன சொல்லிக்கணும் போது அங்கே நீ சொல்லலைன்னு வச்சிங்களேன், அவன் அவ்வளோதான், அவன் எமோஷனல் ஆயிடுவான். அப்போ நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணாதீங்க. நல்ல படம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கு, வெற்றி படமாக்குங்கன்னா முடிஞ்சு அவன் வெற்றி படமாக்குறாருன்ற விஷயம். இது மாதிரி இந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை பேச போய் சூர்யாவுக்குன்னு ஒரு பாட்டை கொடுத்து சிம்பு பாட வச்சு இவர் வந்து பாடுறேன்னு சொல்லி அதில் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு வேறு. ஸோ இவ்வளோ பிரச்சனை மத்தியில் பட் முதல்ல படம் பார்த்தவர்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பல கோடிகள் வந்து இறங்கியிருக்கு. எல்லா படமே ஓடணும், கருப்பு படம் ஓடணும் தான் சொல்லி விரும்புகிறேன். இந்த தயாரிப்பாளோட வழி சாதாரண வழி கிடையாது. சூர்யாவுக்கு இந்த படமாவது ஒரு பெரிய வெற்றியை தருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, பார்க்கலாம். சார் அதே போல் இந்த கருப்பு படத்துலேருந்து ரீசெண்டாக ஒரு டீசர்லாம் வெளியாயிடுச்சு. சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமான்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும், த்ரிஷா அவர்களுக்குமே த்ரிஷா வரதே நிறைய பேருக்கு இந்த படத்தில் வராங்களா அப்படின்றதே தெரியாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஏன்னா நிறைய பெரிய பெரிய படங்களில் பண்ணி கூட த்ரிஷாக்கு அவ்வளோ பேர் வரல, எதுக்கு இந்த கேரக்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு பேர் தான் இருந்துச்சு. இந்த படம் த்ரிஷாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? இல்லை, அவங்க வந்து ஃப்ளாப் ஒன்றும் பெருசாக கொடுக்கல, அவங்க லிஸ்ட்டில் தானே இருக்காங்க. த்ரிஷா அதை கம்பேக்குன்றது ஒரு ஹீரோவுக்கு தான் பெரிய அளவில் தேவைப்படும். நீங்கள் ஹீரோயின்கிற வந்து ஹீரோவுக்கு வந்து தேவை 4 பாட்டு பாடுறதுக்கு, கொஞ்சம் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறது, சென்டிமெண்ட்டுக்கு தான் தேவை தவிர மெயினாக வந்து கம்பேக்குன்றது வந்து ஹீரோக்கள் மட்டும்தான். பட் ஆனால் இந்த கேரக்டர் த்ரிஷா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணார் டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி. ஓகே போடுங்கன்னாங்க. பட் அந்த கேரக்டர் நல்லா தான் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஆனால் ஆடியோ லஞ்சம் அவங்களை இன்வைட் பண்ணல, மெயில் ஏதோ பண்ணியிருக்காங்க. த்ரிஷா எனக்கு தகவல் கொடுத்தாங்க, நான் போகலன்ட்டாங்க. அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இந்த ஆடியோ லஞ்செலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தா பரவாயில்ல, அவங்க யூடியூப் நிறுவனம் ஒன்று வந்து கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வருது. இல்லை பெரிய அளவு ஃபோக்கஸ் ஆகலை, இந்த ப்ரொமோஷனே பெரிய ரீச் ஆகலை. உங்களுக்கு அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. நீங்கள் அந்த ட்ராக் எடுத்துகிட்டு போனால் சிறப்பாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு சிக்கலில் போகிற மாதிரியே. எஸ், அது ஏற்கனவே சிக்கல்லே தான் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சில பிரச்சனைக்குள்ள படங்களாக வரும்போது கொஞ்சம் சூப்பர் டூப்பர் ஹிட் அது வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது கருப்பு ஓடணும்னு சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். இருந்தாலும் த்ரிஷாவோட கேரக்டர் அதில் ஒன்று இருக்குது. இன்னொன்று புது பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க த்ரிஷாவுக்கு, சவுத் குயின் த்ரிஷா அப்படின்னா. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? கொடுக்க வேண்டியது எனக்கு ஹீரோயினுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க, காதல் இளவரசிம்பாங்க, அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க, நிறைய பேருக்கு நிறைய. ஆமாம் சார், ஆல்ரெடி நம்ம பேசி இந்த இன்டர்வியூல அவங்களா கேட்டு வாங்கிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. இப்போ த்ரிஷாவும் எப்படி அவங்களா கேட்டு வாங்கியிருப்பாங்களா இல்லை அவங்களா கொடுத்துருப்பாங்க? அவங்க ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி தெரியல. அவங்க அதை நிறைய படங்கள் சோலோ ஹீரோயினே நிறைய பண்ணாங்க, டைட்டில் எதுவுமே லைக் பண்ணல அவங்க அதை.
பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு இமேஜ் இருந்தது ஆடியன்ஸ் மத்தியில். அந்த கேரக்டர் அப்படியே ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. அந்த இளவரசி கேரக்டரில், குந்தவை கேரக்டரில் சூப்பராக இருந்தாங்க. அதனால் ஒரு வேளை சவுத் குயின் சொல்லி அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் சார் இந்த சவுத் குயின் அப்படின்றது இது வரைக்குமே எந்த ஒரு ரசிகர்கிட்ட இருந்தும் வந்த மாதிரி நான் பார்க்கல. இல்லை தானே கொடுத்துருக்காங்க, நீ இருக்கிறத கொடுக்கல. இப்போ லேடி சூப்பர்ஸ் நயன்தார் கேட்டு வாங்கினேன்னு சொன்னோம் நம்ம அதை. இப்போ அதே இதை வந்து திருச்சா லேடி சூப்பர் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அது என்ன கொடுக்கலன்னு யோசித்துருப்பாங்க, யோசித்து முடிவு பண்ணியிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் கண்ணில் வந்திருக்கும், ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா, ரொம்ப ராணி இல்லையா, இல்லை ராணியாக தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஓகே, தென்னகத்து ராணி, அதான் இங்கிலீஷில் சவுத் குயின் சொல்கிறாங்க. ஸோ வரட்டுமே, தப்பு இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுமே. அடுத்தபடியாக நம்ம எஸ்கேவோட சேவன் படம் ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் ஒரு ஹைப் கொடுத்தாங்க, ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று விட்டு. இப்போ அடுத்தபடியாக சைலண்ட்டாகவே போயிட்டுருக்கு. என்ன அப்டேட்? இல்லை, அது என்ன காரணம்னா கமல் தயாரிப்பில் வர்ற படம். அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய படம் தான். அது கிட்ட 2 மாதம் கிட்ட ஆக போகுது. சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படம் பண்ணிட்டு தான் அடுத்த படம் போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சிபி சகுதி படமே ஒன்று இருக்குது, அப்புறம் வெங்கட் பிரபு படம் வேறு ட்ராவல் பண்ண மாதிரி போகும்போது ஸ்கிரிப்டில் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ண சொன்னாங்க. ஒரு சின்ன என்ன சொன்ன ஈகோ கிளாஸில் அந்த படம் அப்படி நிற்கிது. அது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியல. இப்போ அந்த இடத்துல தாய் கிழவி பண்ணாங்க. பணமும் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுவும் சொல்கிறேன், லோ பட்ஜெட்டில் பண்ண படம். அது கிட்டத்தட்ட 75-80 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் இந்த கதை நல்லா இருக்கும் உடனே பண்ணலாங்க போது கமல் அவர்கிட்ட சொல்லும் போது கமல் நான் தயாரிக்கிறேன்னாங்க. ஓகே, நான் அமரன் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த நிறுவனம், இப்போ பண்ணலான்னு சொல்லி பண்ணுறாரு. பட் இந்த தேர்தல் வந்தது, அந்த சில சிக்கல்கள் இதெல்லாம் கமலுக்கு எல்லாம் சுற்றி வரும்போது தான் சரி ஆரம்பிக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. அதுக்கு வேண்டிய வேலைகளை ஏற்பாடு பண்ணுறாங்க. மதுரை டிஸ்ட்ரிக்டில் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அநேகமாக இந்த மாதம் மிடில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வருது. அதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லிக்கலாம், சிவகார்த்திகேயன் வந்து சம்பளம் வாங்கலாம் அந்த படத்துக்கு. பர்சன்டேஜ் தான் வாங்குறாரு, ப்ராஃபிட்டில் தான் ஷேர் வாங்குறாரு. கமல் அவர்கள் ஓகேன்ட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட சம்பளத்தோடு அதிகமாக தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில். அதனால் அந்த படத்தோட பட்ஜெட்டும் அது கம்மி தான். நீங்கள் சிவகார்த்திகேயன் பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது அது இல்லை இப்போ. அதனால் அதை வச்சு கொஞ்சம் கம்மியாக அந்த ஹீரோயின்லாம் கமிட் பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் ப்ரோமோவும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக நேட்டிவிட்டி மேட்டர் இது. பட் சிவகார்த்திகேயன் ரொம்ப லைக் பண்ண ஸ்கிரிப்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வில்லேஜ்மெண்ட் பண்ணுறாரு. அதுவும் பக்கா ஆக்ஷன் கமர்ஷியலோட வில்லேஜ் மேட்டர். அது இந்த மாதம் இந்த மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.